ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா ஃப்ரம் கேஜிஎஃப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன் வண்டி ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எடுத்துன்னு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு வண்டி. ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. TN70. ஸோ என்னென்னா, இந்த வண்டி வந்து இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் வீட்டில் நிற்க வச்சுருக்காரு, சீஸ் ஆகிட்டு. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நைட் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிட் நைட், ஒரு நைட்டு ஒரு 8:40 8:50க்கு வந்தாங்க. ஸோ வாங்கி வச்சுக்கணும் வண்டியை, டைம் கேட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஜின் ஃபுல்லாக சீஸாக இருக்குது. கிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்ஜின் ஃபுல்லாக சீஸாக இருக்குது, அடிக்கவே முடியல. பார்த்தீங்களா, கிக்கர் ஃபுல்லாக ஜாமாக இருக்குது. ஸோ கஸ்டமர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்ஜின் சீஸாக இருந்து எங்கேயோ கேரேஜில் ஆயில் போட்டிருக்காங்க, அப்போது கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ போர் சீஸாக இருக்கா இல்லை கனெக்டிங் ராட் எல்லாமே எதனா சீஸாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குப்பத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் எங்கேயோ ஒரு ஊர் சொன்னார், எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரில, அது வில்லேஜ். ஸோ அங்கேருந்து எடுத்துன்னு வந்திருக்காரு. இந்த வண்டி நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம், ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவாக தகவலாக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான். ஸோ நீங்கள் போடுற ஆயில் பார்த்தீங்கன்னா அது ஜெனியனாக இருக்கட்டும். ஸோ லோக்கல் ஆயில், அதாவது மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆயில் போட்டு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஏப்ரல் மந்தில் எவ்வளோ வண்டிங்க சீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசனெல்லாம் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா ஆயிலேருந்து தான் ஃபால்ட் வருது ஃப்ரெண்ட். ஸோ தயவுசெய்து நீங்கள் போடுற ஆயில் கரெக்டான ஆயில் இருக்கட்டும், ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா கூட ஆகட்டும், நல்ல பிராண்டான ஆயில் 20W40 இந்த மாதிரி வண்டிக்கு நீங்கள் போடுங்க. இல்லை 10W30 போடலாம். பட் என்னென்னா, இந்த சம்மர் சீசனுக்கு மட்டும் அந்த ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த கிரேடு 20W40 யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, குளிர் டைமில் வந்து பனி டைமில் வந்து நீங்கள் 10W30 யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய தகவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணி என்னென்ன வேலை பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வண்டி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், தமிழ்நாடு வண்டி. ஸோ இன்ஜின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா பிஸ்டன் எவ்வளோ சீஸாக இருக்கு பாருங்கள். பிஸ்டனுக்கும் கனெக்டிங் ராடுக்கும் மூவ்மெண்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கனெக்ட் ராடு பார்த்தீங்கன்னா ப்ளே வந்துச்சு பாருங்கள். கேட்குதுங்களா சவுண்ட்டு? ஷேக் ஆகுது, கேட்குதுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா, போர் பாருங்கள் எவ்வளோ சீஸாக இருக்குது பாருங்கள், லைன்ஸ். ஸோ அதுதான் கிக்கர் ஜாம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, கிளச்சு பெல்ட்டு கட்டினா கூட உங்களுக்கு கிக்கர் ஜாம் ஆகிடும். அது நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன். என்டார்க்கில் ஆயிருந்தது. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்ஜின் சீசன் சொல்லி பார்த்தா கட்சியில் பெல்ட்டு இதாயிருந்து. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவாக இருக்கணும் பார்த்தா. ஆனால் வந்து ஆயில் இல்லாமல் அவங்க ஊரில் ஆயில் போட்டு ஓட்டியிருக்காங்க. ரொம்ப நாள் வச்சுட்டு எடுத்துன்னு வந்தாங்க வண்டியை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சீஸாக இருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இன்ஜின் கேஸ் ரிமூவ் பண்ணி கிராங்க்கும் ரீசெட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயும் இன்னும் கம்மி பண்ணுறது எவ்வளோன்னு வேறு மெத்தடு பார்க்கலாம். ஸோ ஹெட்டெல்லாம் வந்து நானே ரீசெட்டிங் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோ இன்னும் ஹெட்டு மேஜர் ஆகலை. ஓகேங்களா, ஸோ நம்மளே பாலிஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலிஷ் பண்ணிட்டு 2 வால்வு அப்படியே பாலிஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு 2 வால்வ் ஆயிடுச்சு மட்டும் புதுசு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனிவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போர் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கு. கனெக்டிங் ராடு நான் இன்ஜின் ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த பிஸ்டன் லாக் ஆகிக்கிறது கஜன் பின் பார்த்தீங்கன்னா நான் அது கட் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டேன். ஏன்னா அது நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா கனெக்டிங்கு ஏதாவது டேமேஜோ இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்கு வண்டி. ஸோ இனியாவது நீங்கள் ஆயில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் மட்டும் 20W40 ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் ஒரு 1000-1500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சம்மர் சீசன் மட்டும் ஒரு 3 மந்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வெயில் டைமில் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 1500 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்கள் மாற்றிக்கிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வராது. ஆல்மோஸ்ட் நான் கிட்டக்கிட்ட ஒரு 13-14 வண்டி நான் வெறும் போர் சீஸு இன்ஜின் சீஸ் ஆகிற வண்டியே நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஃபுல்லாக. ஸோ ஓகேங்களா, பாருங்கள் அந்த விக்டர் நெக்ஸ்ட்டு. இந்த விக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கேரேஜுக்கு போயிருக்கு. ஸோ யாருமே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு மெக்கானிக்காக நான் சொல்லி கடமைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய வண்டிங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண போகாதீங்க. ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட
சார் இந்த மாதிரி இதை வந்து நீட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக ஒயரிங் கிட்டு இண்டிகேட்டர் ஆர்என் என்னுடைய விக்டர் எப்படி இருக்கோ அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு என்னுடைய விக்டர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த விக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லினார். ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ணோன்னா பேட்ரி, ஆர்என், சுவிட்சு, ஒயரிங் கிட்டு, ஓகேங்களா, மட்கார்டு, கீ செட்டு எல்லாமே டோட்டலாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா மொத்தம் நான் குத்துக்கிறது பார்த்திங்கன்னா 8000 குத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்து கிளச் வெயிட்லேருந்து கிக்கர், இந்த கிக்கர் கூட கிக் பண்ணும்போது இங்கே கிராஸ் ஆகிடுதுங்க, இங்கே சைலன்ஸில் டச் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ அதுவும் எல்லாமே டோட்டலாக பண்ணி 4 காயில்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணி 8000 கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் போட மாட்டேன், ஏன்னா அது ரெகுலராக நான் போகிற வண்டி தான். ஸோ இந்த இது ஆக்டிவாக பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பண்ணுற வேலை நம்ம நீட்டாக பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் வாங்கிக்கினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஸ்டமர் ஒத்துக்கிறாங்க, ஸ்மோக்கெல்லாம் இடம் வராது. வண்டியும் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி செல்ஃபும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஆயில் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் தான் மெயின். உங்கள் வண்டிக்கு பிரச்சனை உண்டாகிறதே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆயில் தான். ஸோ நான் ரெகுலராக சொல்கிறது ஆயில் மட்டும் ஜெனியனான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஷெல் ஆகட்டும், கேஸ்டல் ஆகட்டும், மோட்டல் ஆகட்டும், எதுனாலையும் ஆனால் பக்கம் உங்கள் வண்டிக்கு எது செட் ஆகிருக்கு அதே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.